இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். சிவமணி குவதேசம் செய்த ஒரு ஜபமணி முருகனின் முன்னவள் இவன் தானோ முத்தமிழ் சொன்னதோ இவன் தானோ சிவமணி குவதேசம் செய்த ஒரு ஜபமணி முருகனின் முன்னவள்
இவன் தானோ முத்தமிழ் சொன்னதோ இவன் தானோ சீராந்தம் மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் சீராந்தம் மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் மடியினிலே வளர்ந்தானோ வளர்ந்தானோ நடை மகிழ்ந்தானோ வளர்ந்தானோ நடை பயின்றானோ ஒரு மணி எதிர் எதிர் வலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வணங்கிடும் அடியவரை வாழ்த்திய வரம் அருள தூக்கிய துதிக்கை ஒன்றி வணங்கிடும் அடியவரை வாழ்த்திய வரம் அருள தூக்கிய துதிக்கை ஒன்றி வந்த வினை வந்தத்தில் வாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிழ் செவி இரண்டு வந்த வினை வந்தத்தில் வாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிழ் செவி இரண்டு பரம்பொருள் வதனமாதை வாய்த்தது போலே வாய்த்திடும் விழிகள் மூன்று வரம்பொருள் வதனமாதை வாய்த்தது போலே வாய்த்திடும் விழிகள் மூன்று அவன் கரங்களோ நான்கு கனி ஒன்று கையில் கொண்டு காண்பவன் தொழில்கள் ஐந்து அவன் கரங்களோ அவன் கமலம் மலர் கால்கள் உண்டு ஜதி சேர வழிகள் என்று அவன் கமலம் மலர் கால்கள் உண்டு ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீவோம் சிறு குழந்தை கடிவோம் பால்வடியும் பருவோம் ஒரு மணி எதிர் சங்கீதம் இசைத்திட ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட ஏலரிசி ஓவியம்மை மாமா எனக்கு வாச்ச சித்திரமே ஏலரிசி ஓவியம்மை மாமா எனக்கு வாச்ச சித்திரமே சித்திரத்தை நம்பியுள்ள நானும் சித்திரத்தை நம்பியுள்ள நானும் முத்திரைய பதிச்சனையா நானும் சித்திரத்தை நம்பியுள்ள நானும் முத்திரைய பதிச்சனையா சிங்காரத்தை நம்பியுள்ள நானும் சிங்காரத்தை நம்பியுள்ள நானும் வெம்பரப்பானேனையா அதுல ஒரு கூட்டம் வண்டி அதுக்குள்ள 5
ஒத்தையில மாமரத்தி ஓரத்தில மாமா நான் இருந்த ஒத்தையில செத்த நின்னு பேசினாலே எனக்கு செத்த நின்னு பேசினாலே எனக்கு இதயம் குளிர்ந்து போகும் ஐயா அம்மையான பார்வதியா பேராமமோ வைத்தல்லவா ஆதி நல்ல கையிலே மாயாண்டி சுடலையத்தா அவன் சுடர்வழியில் பிறந்ததாலும் ஐயா சுடலை ஈசன் என்றல்லவா ஐயா மணிவிளக்கில் பிறந்ததாலும் அவனுக்கு மாயாண்டி என்றல்லவோ உருண்டதாலே அவனுக்கு முண்ட சுவாமி என்றல்லவோ ஐயம் ஐயானோம் போனதாலே ஐயம் மாசான போத்தி என்றோ அவனுக்கு முப்பேரும் தான் கொடுத்தி அந்த பார்வதியால் கிடமாதிலே பகவானும் கொடுத்த போதி அவன் குழந்தையத்தான் கையில் வாங்கி அந்த கைலாசம் தன்னாதிலே அம்மையான பார்வதியா அவன் குழந்தையத்தான் வளர்த்துவாரா அவன் பாலாட்டி ரோராட்டி
திருநெல்வேலி கிளிங்கிற பர்வத மலையிலே மலையில் ஆண்டவன் சாட்சாதி சிவபெருமான் சிவபெருமாள் அம்மையும்மா பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆமா இருவேர்கள் அழகாகவே ஆண்டு வரக்கூடிய தருணத்திலே அம்மையான பார்வதா தேவியாகப்பட்டவள் ஆமா பகவானை பார்த்து கேட்கிறாள் என்னமா கேட்கிறாள் கணவன் இல்லாத குழந்தை எனக்கு வேணுமே சுவாமி என்று பகவானிடத்தில் கேட்கிறாள் ஆமா பகவான் பார்த்தார் என்ன சரி என்று சம்மதித்து கணவன் இல்லாத குழந்தை கொடுக்க சரி சுடர் ஒளியிலே பிறந்தார் ஆமா என் அப்பன் மாயாண்டி சுடலைமாட சுவாமி சுடர் ஒளியிலே பிறந்ததாலும் ஆமா சுடல ஈசன் என்று பேர் நாமத்தை கொடுத்தார் மணி விளக்கிலே பிறந்ததாலே ஆமா மாயாண்டி சுடலை என்று ஒரு பேர் நாமத்தை கொடுத்து விட்டு என் அப்பன் மாயாண்டி சுடலை மையானம் போக இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஆமா அவனுக்கு மாசான போத்தி என்று ஒரு பேர் நாமத்தை கொடுத்து விட்டு பார்வதியால் கையிலே கொடுத்தார் ஆமா மாயாண்டி சுடலையை வாங்கினாள் பார்வதி தன்னுடைய இருப்பிடத்துல வந்து குழந்தையை அழகாகவே வளர்த்து வருகிறாள் சரி எப்படி வளர்த்து வந்தால் எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள் பாலோட்டி சீராட்டி ஓராட்டி உரைக்காட்டி உத்தமையால் வளர்த்து வருகிறாள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாகவே வளர்த்து வந்தாள் தரையதிலே விட்டோமானா சண்டைகால்கள் நோகோமன்றி விட்டோமானா அதாவது மாயாண்டி சுடைய எப்படி அடிக்குதானே உங்களுக்கு நீங்க படிக்க வச்சீங்க பொழுதொரு வண்ணமாகவே வளர்த்து வந்தாள் மாயாண்டி சுலைமாடசாமி வளர்த்து வரக்கூடிய தருணத்திலே அப்படியே அழகாகவே தொட்டில் அன்னப்பன் தொட்டில் கட்டி சுவாமியை அம்மையான பார்வதா தேவியாகப்பட்டவள் அழகாகவே தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறார் அவ தாலாட்டு பாடி இருக்க அந்த காலத்துல இப்ப உங்களுக்கு எல்லாம் படிக்க தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியாது ஆனா ஒடுக்குக்காரு சூப்பரா படிப்பாரு ஆமா அவருக்கு சர்வீஸ் இருக்கு என்னையா அப்படிலாம் சொல்லக்கூடாது இதெல்லாம் வேற அப்படிலாம் சொல்லக்கூடாது சரி போட்டோம் ஞாபகத்துக்கு வரணும்ல கேட்கும் போது டக்குடு அப்படியா சரி இருக்கட்டும் பரவாயில்ல எல்லாமே நன்மைக்கு தான் இதுல சுலைமாட சுவாமியை அழகாக தாலாட்டு பாடி பாடி எப்படி பாடி தூங்க வைக்கிறா தெரியுமா எப்படி அம்மா நான் படிக்கிறேனே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி படி அம்மா எப்படி ஆரிரரிரரிரரோ ஆராரிரரிரரோ ஆரிரரிரரிரரிரரிரரோ என்றாரா பால் போல நிலவடிக்க சுடல பரமசிவர் வந்தடிக்க பரமசிவன் அடிக்கும் அந்த பகிர்ந்து அடிக்க வந்ததங்கோ என்றாரா ஈக்கி போல நிலவடிக்க ஈஸ்வரனார் வந்தடிக்க ஈஸ்வரனார் அடிக்கும் மந்தை எதிர்த்து அடிக்க வந்ததங்கோ என்றாரா ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ மகனே ஆரிரரோ என் கண்மணியை நீ நித்திரையோ என் கண்மணியே நித்திரையோ நித்திரையோ
மகனே நீ திரையோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ மகனே ஆரிரரோ கண்மணியே நீ திரையோ எங்கள் மணியே திரையோ நீ திரையோ மகனே நீ திரையோ என் காணியரை நீ ஆள வந்த என் காணியரை ஆள வந்த மகனே ஆள வந்த சொடல ஆள வந்த என் கண்மணியே நீ உறங்காயோ என் கண்மணியே உறங்காயோ உறங்காயோ மகனே உறங்காயோ சொடல உறங்காயோ எப்படி அடிக்காக பார்த்தீங்களா அதாவது நான் ரோராட்டினது சுடலைமாட சுவாமிக்கு ஒடுக்காரு தூங்குதாரு வாராட்டுல எப்படி தூக்கம் வந்துட்டு அதானே கேட்டேன் ஆமா நான் கஷ்டப்பட்டு என் அப்பறமா அயாண்டி சுடலையை சற்று நேரம் தூங்க வைப்பேன்னு சொல்லி கற்களை இப்ப எந்திக்க வேண்டியது இருக்கு தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு தாலாட்டு பாடினா அதுக்கு இவரெல்லாம் தூங்குறாரியா எப்படி நம்ம தூங்க இதெல்லாம் என்ன நியாயம் நான் சம்பளம் கொடுத்து கொண்டு உட்கார வச்சிருக்கேன் சொல்லைய தூங்க வைக்கிறதுக்கு ஆனா இவரே தூங்குறாரு நான் என்ன செய்யட்டும் ரெண்டு ஒண்ணுதாங்கிறீங்களா அப்புறம் நீங்க சொல்ல மாட்ட சாமியா ஆமா பெருமாள் சாமி சொல்ல மாட்ட சாமி சொல்லப்படாது ஆமா ரெண்டும் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அதாவது எனப்பன் மாயாண்டி சுடலை தூங்கிக் கொண்டிருக்கிற போது பார்வதா தேவி மனதில் நினைக்கிறார் நம்மளுடைய மகன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் இப்பொழுது நாமளும் சற்று நேரம் களைப்பாருவோமே அப்படின்னு சொல்லி தாயான பார்வதா தேவி சற்று நேரம் களைப்பாருவதற்காக சென்று விட்டால் அந்த நேரத்திலே சாமாதி சாமாம்போலை ராமம்போலை சதிசாம வேளையில சாமம் போல நல்ல ஏமசாம வேளையிலே இல கொலுங்கா நேரத்திலே நஞ்சு தின்றி நெஞ்சரிக்கும் நல்ல நடுசாம வேளையிலே மாயாண்டி சுடல தெய்வம் கண் விழித்து பார்த்தல்லவோ கண் விழித்து பார்த்தல்லவோ அவ என்ன என்ன எண்ணுகிறா மாயாண்டி சொல்லிமாட சுவாமி அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறார் பார்வதிங்களை பாரி கொண்டிருக்க நல்ல சாமாதி சாமம் கரெக்டா 12 மணி அளவில என் அப்பர் மாயாண்டி சுடலை திடுக்கிட்டு முழித்தார் சாமாதி சாமம் போல சதிசாம வேளையிலே ஏம சாம வேளையிலே இலைகுலுங்கா நேரத்திலே நஞ்சு தின்று நெஞ்சருக்கும் நடுச்சாம வேளையிலே மாயாண்டி சுலைமாட சுவாமி எழுந்திருத்து என்னையா நினைத்தார் என்னமா நினைக்கிறாரு திடுக்கிட்டு முழித்தார் முழிச்சு பார்த்தார் அப்போது முழிச்சு பார்த்துட்டு மனசுல நினைக்கிறார் ஆஹா மாயாண்டி சுடலை எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிறார் மனசுல எண்ணுதாரு என குழந்தையா இருக்காரு பாத்துவாங்க தொட்டில்ல தூங்கி கொண்டிருந்த பாலகன் திடுக்கிட்டு முழித்து பார்த்து இது கெட்டதெல்லாம் அறிய வேண்டும் அல்லவா தெரிய வேணும் இருந்தாலும் தூக்கம் வரல மாயாண்டி சுடலைக்கு ஏன் தூக்கம் வரல வயிறு பசிக்கு பிள்ளைக்கு படப்போட கொடுக்கிற சாமிக்கு கொஞ்சோல தட்டுல எடுத்து வச்சா காணுமா ஐயா அதே மாதிரி நல்ல ஒரு பக்கம் பால் குடிக்கிற பிள்ளைக்கு போய் ஒரு சங்குல போட்டு அவருக்கு காணுமா காணாது எப்படி அவர் மனசுல என்னையா நினைத்தார் என்னமா நினைக்கிறாரு தாயார் பாலே உண்டோமானால் உண்டோமானால்
இடுகாடு போக வேண்டும் இருந்து வீணம் அருந்த வேண்டும் சுடுகாடு போக வேண்டும் போக வேணும் போக வேணும் சுட்ட வீணம் அருந்த வேண்டும் அருந்த வேண்டும் போக வேண்டும் மாயாண்டி சுடைமாட சாமி மனதிலே நினைக்கிறார் நினைக்கிறார் எந்த ஒரு சுடல நினைக்கிறார் எந்த ஒரு சுடலு இந்த ஆயிரப்பெரிய நன்னகரத்திலே கிழக்கு முகமாகவே வீசும் தெய்வமாக குடிகொண்டிருக்கின்றாரே இருக்கிறாரே கொழுவாக வீட்டிருக்கக்கூடிய எனப்பன் மாயாண்டி சுடலை மனதிலே நினைக்கிறார் நினைக்கிறார் எனப்பன் சுடலைமாட சுவாமி நினைக்கிறார் நினைக்கிறார் 21 தேவதை 61 வந்திக்காரனோடு 21 கூட்டுறவோடு கொழுவிற்றிருக்கிறார் சரி எனப்பன் மாயாண்டி சுடலைமாட சுவாமி சுடலமாட சுவாமி அவர் நினைக்கிறார் மனசுல ஆமா ஆஹா தாயார்வால் உண்மையானால் நமக்கு தாகம் அது அடங்காது மாதாவால் உண்டுமையானால் நாமளுக்கு மணிக்குடலோ நிறையாது மையானம் போக வேண்டும் மாண்டபினம் அருந்த வேண்டும் இடுகாடு போக வேண்டாம் இருந்து வீணம் அருந்த வேண்டும் சுடுகாடு போக வேண்டும் சுட்ட வீணம் அருந்த வேண்டும் என்று நினைத்தேன் அப்பன் மாயாண்டி சுடைமாட சுவாமி இன்னும் என்ன நினைக்கிறார் என்ன நினைக்காரு தில்லை வானம் போக வேணும் போக வேண்டும் தில்லை பாலும் குடிக்க வேணும் போக வேண்டும் நல்ல இடுகாடு போக வேண்டும் இறந்து வீணம் மறந்த வேண்டும் நல்ல சுடுகாடும் போக வேண்டும் சுட்ட வீணம் மறந்த வேண்டும் என்று சொல்லி சுடலத்தை அவ மனதில எண்ணி எல்லாம் மாயாண்டி சுடலத்தை அவ எண்ணாதே எண்ணுமெல்லாம் எண்ணாதே எண்ணுமெல்லாம் எண்ணுகிறார் சுடலை மாடு மாயாண்டி சுடைமாட சுவாமி மனதிலே நினைக்கிறார் இடுகாடு நாமல் போக வேண்டும் இருந்து வீணம் அருந்த வேண்டும் சுடுகாடு போக வேண்டும் நாமல் சுட்ட வீணம் அருந்த வேண்டும் எனப்பன் மாயாண்டி சுடைமாட சுவாமி மனதிலே நினைக்கிற போது எவ்வளவு பெரிய விஷயத்தை நினைக்கிறாரு ஆனா குழந்தையாட்டா இருக்கிறார் குழந்தையா இருந்து சுடுகாடு போக முடியுமா குழந்தையா இருந்து பரம்பரமா வடிவெடுத்து மதலையா இருக்கக்கூடிய மாயாண்டி மையானம் போக முடியுமா எப்படி முடியவே முடியாது அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொருவத்தை மாற்ற வேண்டும் சொருவத்தை மாற்ற வேண்டும் சொருவத்தை மாற்ற வேண்டும் என்றேன் அப்பன் மாயாண்டி சுடலைமாட சுவாமி குழந்தை போல இருந்தவர்தான் அவர் கொடி மாறம் போல் வடிவெடுத்தார் சுடல வடிவெடுத்தார் அவன் இருந்தவர்தான் அதே மதலை போல இருந்தவர்தான் மாயாண்டி சுடல தெய்வம் அதே மையானம் போக வேண்டும் மாண்டவிடம் அருந்த வேண்டும் என்று சொல்லி மனததிலே ஆமா மனததிலே அவ மாயாண்டி எண்ணுகிறார் சுடல எப்படி நினைக்கிறாரு
மாயாண்டி சுடலைமாட சுவாமி மாயாண்டிக்குன்னா சொல்லுன்னு தான் தட்டி வைக்க. சும்மா போட்டு பாப்போன்னு பார்த்தேன். ஆமா. எப்படி? ஆ. ஆமா, அது எந்த வழியில வந்தாலும் அவர் அந்த வழிக்கு வந்துருவார். அதானே கேட்டேன். ஆமா. அதாவது ஆ. மாயாண்டி சுடலை குழந்தை போல் இருந்தவர் தான் ஆமாம்மா. கொடிமரம் போல் வடிவெடுத்தார். வடிவெடுத்துக் கொண்டு மதலை போல் இருந்த இந்த ஊர் சுடலைமாட சுவாமி சுடலைமாட சுவாமி மலை போலே வடிவெடுத்தார். வடிவை எடுத்துக்கொண்டு பாலன் போல் இருந்த இந்த ஊர் சுடலைமாட சுவாமி சுடலைமாட சுவாமி இந்த 1000 பெரிய குழு கொண்டிருக்கக்கூடிய ஆமாம்மா ஏனப்பன் மாயாண்டி சுடலைமாடல் சுடலைமாட மலை போலாகவே வடிவெடுத்தார். வடிவெடுத்துக் கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு உருவெடுக்கிறார். பாலன் போல இருந்த மாயாண்டி சுடலை பனமரம் போல் வடிவெடுத்தார். வடிவெடுக்கான். அப்படி வடிவத்தை எடுத்து நிற்கும் போது மாயாண்டி சுடலை மையானம் போகணும்னு சொல்லி எப்படி இருக்கிறார்? எப்படி எப்படி? ஆஹா, சொருவத்தை மாத்தினாரு. அதுக்கு தகுந்த ஆடை ஆபரணங்களை அறியணும் இல்லையா? கண்டிப்பாக அணிய வேணும். எப்படி? ஆமா. எப்படி ஆடை ஆபரணங்கள் அணிகின்றார்? எப்படி எப்படி அம்மா? கச்சை நல்ல வரைஞ்சி கட்டி கருங்கொச்ச சுங்கலிட்டி மாயாண்டி சுடலைக்குத்தான் அழகாக்கி கச்ச சல்லடம்மா கையரு வல்லையம்மா. எந்த ஒரு சுடலைக்கு எந்த ஊர் 1000 பெரிய சுடலைக்கு அவன பந்தம் ஒரு கையிலே எல்லாருக்கு தாண்டி மறு கையில மாயாண்டி சுடலைக்குத்தான் 7 மாணி வல்லையம்மா. நல்ல இடையில் 6 சல்லடம்மா 6 மாணி வல்லையம்மா. அவருக்கு அருகில் 6 சல்லடம்மா. அவருக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு 1000 பேரி சுடலைக்குத்தான் நல்ல எரிக்கலம்பு சல்லடம்மா. ஐயா விண்ணி வைக்கும் கால்களுக்கு இந்த ஊர் சுடலைக்குத்தான் ஐயா விச்சிய பூ சல்லடம்மா. மாறி வைக்கும் கால்களுக்கு இந்த 1000 பேரி சுடலைக்குத்தான் மாதளம்பு சல்லடம்மா. அடப்பாந்தம் ஒரு கையில இந்த ஊர் சுடலைக்குத்தான் ஐயா அடுக்கு தடி ஒரு கையில 1000 பேரி சுடலைக்குத்தான் நல்ல பொந்தம் தாடி ஒரு கையில வீச்சரு மறு கையில வெள்ள நல்ல குதிரையில 1000 பேரி சுடலத்தை தான் அவன் வேகமாக போகவென்றி அவன் குதிரை நல்ல வாகனம்மா. வல்லையத்தை கையிலெடுப்பா வல்லையத்தை கையிலெடுப்பா. இந்த 1000 பேரி சுடல தெய்வம் எப்படி நிக்கிற பாத்தீங்களா? ஆமா. வல்லையம் ஒரு கையில வீச்சருவா மறு கையில பொந்தம் தடி ஒரு கையில எப்படி இருக்கா பாத்தீங்களா? வெட்டுக்கத்தி ஒரு கையில ஆன பண்ண ஒரு கையில அடுக்கு தடி மறு கையில தூக்கி வைக்கும் கால்களுக்கு சல்லடத்தை பாத்தியா? துத்தியப்பு சல்லடம். சல்லடம் இல்லாம வெளியில போக மாட்டாரு மாயாண்டி சுடல. அது இந்த எந்த ஊர் சுடல? 1000 பெரிய சுடல. இந்த ஊர் 1000 பெரிய சுடல. ஆமா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு அவருக்கு எரிக்கலம்பூ சொல்லடாமா. பின்னு வைக்கும் கால்களுக்கு சுடலைக்கு பிச்சியப்பூ சொல்லடமா. மாறி வைக்கும் கால்களுக்கு மாயாண்டி சுடலைக்கு மாதளம்பூ சொல்லடமா. எப்படி நிக்கார் பாத்தீங்களா?
ஆக்ரோஷத்தோட நிக்கிறார். சல்லடத்தை மாட்டி நிக்காரு. ஆமா. காக்கி கச்ச சல்லடமா. ஆமாம்மா. கையருவா வல்லையாமோ. வல்லையாமோ. அப்படியே வேட்டைக்கு போகணும்னு சொல்லி ஆமா வெள்ள குதிரையில 4 கால் பாய்ச்சல் அப்படி ரெடியா நிக்கிறார். நிக்காரு நிக்காரு. என் அப்பன் இந்த ஊர் இந்த ஆயிரப்பெரியில குழுவாக இருக்கக்கூடிய ஆமா என் அப்பன் மாயாண்டி சுள்ளிமாட சுவாமி வேட்டைக்கு போகணும் மையானம் போகணும் ஆண்டபின அருந்தன்னு சொல்லி அப்படி எதிர்பார்த்து நிக்கிறார். எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. என் அப்பன் மாயாண்டி சுடல மையானம் போக வேண்டும் என்று நினைக்க மையான கரையிலை மாயாண்டி சுடலைக்கு எப்படியா மாண்டபின வேகிறது? எப்படியா வேகிறது? மையான கரையதில ஏ மாயாண்டி சுடலைக்கு ஏ மாண்டபின வேகுதையா இடுகாடு தன்னதில இந்த 1000 பேர் சுடலைக்குதா இருந்து பேண வேகுதையா சுடுகாடு தன்னதில 1000 பேர் சுடலைக்குதா சுட்ட பீண வேகுதையா ஏ எண்ணி நல்ல எருவடிக்கு மண்ண மேல் பொதிந்து வச்ச நல்ல எருபராத்தி 1000 பேர் சுடலைக்குதா ஐயா வச்ச மண்ண மேல் பொதிந்து ஐயா தில்லை வான காடதில ஏ சவம் இறந்து வேகுதையா ஏ 9 வாசல் வைத்தி ஏ எம்மங்கால துருத்தி போத ஏ எமதரும ராஜாக்கள் 7 காவல் சுத்தி வர ஏ மாயாண்டி சுடலைக்குதா ஏ கொண்டையில தீ பிடித்தி அங்க கொழுந்து விட்டு எரியுதையா மண்டையில தீ பிடித்த மான மட்டும் எரியுதையா ஏ மையான கரையதில ஏ மாண்ட பீன வேகுதையா ஒத்தைக்கு ஒரு மகள் அவளும் தலப்பிள்ளை சூலி பிரசவ ஆகமல் அப்படியே மாண்டு மடிந்தாள் மரணலோகம் சேர்ந்தாள் செத்து மடிந்தாள் சிவலோகம் சேர்ந்தாள் ஐயர் வீட்டு பொண்ணு ஆனைக்குட்டி ஐயர் மகா நெய்யா சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு அப்படியே எரியும் போது நெய்யா உருகுது. இங்க மாயாண்டி சுடலைக்கு அந்த பிணவாடையானது எப்படி வருகிறது? மாண்டபிணவாடையானது மாண்டபிணவாடையாது சுடலைக்கு மாதளம்பு வாடையாக சுடலைக்கு தான் வருகுதையா சுட்ட பிணவாடையாது மாயாண்டிக்கு வருகுதையா மண்டையில தீப்பிடித்து சுடலைக்கு மான மட்டும் எரியுதையா சுடுகாடு தன்னதில சுட்ட பீணவையாகும் பாதி மாயாண்டி சுடல தெய்வா கைலாச வாசல் விட்டு அவ சுடுகாடு வாரையா வெள்ள நல்ல குதிரையில அவன் வேட்டைக்கு தான் ஓடி வாரா ஆன பந்த கையில் எடுத்து அவ சுடுகாடு ஓடி வாரா கச்சை நல்ல வரைஞ்சி கட்டி வாராரே சுடல தெய்வம் அதாளி போட்டு கொண்டு சுடுகாடு வந்தல்லவா மாயாண்டி சுடல தெய்வம் சுடல தெய்வம் வாராரே சுடுகாடு சுடல தெய்வம் மாயாண்டி சுடலி மாட சுவாமி எப்படி வராரு பாத்தீங்களா? எப்படி வராரு?
அவர் வேட்டைக்கு போகணும்னு நினைச்சதுதான் மனசுல. ஆமா. அங்க சுடுகாடு தன்னதிலே தன்னாதியிலே எனப்பன் 1000 பெரிய சுடலைமாட சுவாமிக்கு சுடலமாட சுவாமிக்கு சுட்ட பிணவே குதையா ஆமையோ மையான கரையிலே மாண்ட பிணவே குதையா வேகுதையா இடுகாடு தன்னதிலே இருந்து பிணவே குதையா வேகுதையா சுடுகாட்டுல பிண வேகும் போது வேகிற போது மாயாண்டி சுடலைக்கு பிணவாடையானது பிட்சிப்பு மாடையாகவே வருகிறது. வருகிறது. மாண்ட பிணவாடையானது மாதளம்மு வாடையாகவே வருகிறது. வருகிறதம்மா. ஏ அப்பா என்ன சவச்செடியும் பிணச்செடியோ மாயாண்டி முகத்துல அப்படியே வந்து வீசுகிறாது. அப்படியே நாக்கு சொக்கட்டம் போடுது. ஆமா. ஆஹா போனமேனு சொல்லி நாக்கு சொக்கட்டம் போடுது. போடுது போடுது. மாயாண்டி சுடலை மாட சுவாமி ஆமா வெள்ள குதிரையிலை ஆமாம்மா ஈச்சர்வாதனை எடுத்து கையில் எடுத்து பந்தந்தடி ஒரு கையில ஆனப்பன்ன ஒரு கையில் எடுத்துக்கொண்டு 4 கால் பாய்ச்சல்ல சுடுகாடு வந்தார். வருகிறார். சுடுகாட்டுல வந்து மூட்டத்தை சுத்தி வருகிறார். சுத்தி வந்து மூட்டத்தை அப்படி சுத்தி சுத்தி வாராரு. எதுக்கு வாராரு? பெண வெந்துருச்சா வேகலையான்னு பாக்கணும்ல. மாயாண்டி சுலைமாட சாமி அங்க பிண கட்டையிலே பிணமிறந்து கதகதான வெந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே மாயாண்டி சுடலை மூட்டத்தை சுத்தி வருகிறார். கால் மாடி வேகும் முன்னே வேகும் முன்னே தலைமாடி வாராரையா வேகும் முன்னே தலைமாடி வேகும் முன்னே மாயாண்டி சுடல தெய்வம் மாயாண்டி மார்போடு அலையோடி மாயாண்டி சொல்ல தெய்வம் ஐயா எடுத்த தென்னார் மாயாண்டி ஐயா மணிக்கூடல தான் விடுங்கி இந்த 1000 பேர் சொல்ல தெய்வம் மாலையாக ஓடுமாறா தொடக்கரிய தான் விடுங்கி தோசையால அறுந்து வாரா மணிக்கூடல தான் விடுங்கி இந்த 1000 பேர் சொல்ல தெய்வம் ஐயா மாலையாக ஓடுமாறா கையெலும்ப தலையெடுத்த கரும்பு முட்டெலும்ப தலையெடுத்து மாயாண்டி சொல்ல தெய்வம் ஓடியா ஓடியா முறுக்கு போல கடிப்பாரா ஐயா 1000 பேர் சொல்லல முட்டெலும்பு தலையெடுத்து அவன் முறுக்கு போல கடிப்பாரா ஐயா கையெலும்பு தலையெடுத்து அவன் கரும்பு போல கடிப்பாரா 1000 பேர் சொல்லல ஐயா மிஞ்சின பிணத்தை எல்லாம் அவன் மேல எள்ளி போடுவாரா பேய்களுக்கு விருந்தளிப்பா 1000 பேர் சொல்லல தெய்வம் பேயாண்டி சொல்லல ஐயா சத்ரோதி முண்ட சுவாமி சாமத்தர சொல்லல ஐயா ஐகோட்டு மகாராஜா ஐயா அருமங்கல சொல்ல தெய்வம் சிவல பேரி மாயாண்டி ஐயா சிறுவளஞ்சி சொல்லல ஐயா மூட்டத்தை
கைய குத்தி எல்லோ அவ பிணத்தை எல்லாம் அருந்தி எல்லோ அருந்தி எல்லோ வாராரே சுடல தெய்வம் எப்பா என்ன ஆச்சு உனக்கு எப்படி பொறுமைய கையாளு சங்க நெரிச்சிருவேன் ரத்தத்தை குடிச்சிருவேன் மணி குடலை தான் பிடுங்கி மாலையாக போடுகிறார் மூட்டத்தை சுத்தி வந்தா வல்லையத்தை எடுத்து மார்பலை குத்தினார் எப்படி பாத்தீங்களா மார்பல குத்தி ஈரக்குல தாமரக்காய் எடுத்து தின்னார் மாயாண்டி சுடலை மணிக்குடலை பிடுங்கி மாலையாகவே போடுகிறார் கையெலும்பு தனை எடுத்து கரும்பு போல் கடிக்குகிறார் முட்டெலும்பு எடுத்தார் இந்த 1000 பெரிய சுடலை ஐயா சுடலை தெய்வம் அவன் முறுக்கு போல் முறுக்குன்னு கடிக்கிறார் சத்தம் கேக்கு அப்படி சத்தம் அவ்வளவு சவுண்ட் வருது அவர் கடிக்க கடி எலும்ப நமக்கு அப்படி சத்தம் கேக்கு பாத்துக்குவாங்க நமக்கு முறுக்கு கூட கடிக்க முடியாது எலும்பு அப்படி கடிக்காரு அவர் கடிப்பாரு அவருக்கு அப்படி சக்தி இருக்கு அது 1000 பெரிய சுடலை சாமி சும்மா சாதாரண தெய்வம் ஐயா கேட்கவா செய்யணும் கடிக்கதானே செய்வாரு தொடக்கரியதான் படுங்கி எனப்பன் தோசை போல் அருந்துகிறான் மூட்டத்தை அப்படியே சாப்பிடுறாரு ஒரு பிணத்தை ஒன்னா சாப்பிடுறாரு மிஞ்சின பிணத்தை எல்லாம் மேலை வாரி போடுகிறார் பேய்களுக்கு விருந்தளித்தார் எனப்பன் பேயாண்டி சுடலை தெய்வம் எனப்பன் சத்ராதி முண்ட சுவாமி சாமத்திர சுடலையா எப்பா தாராள மனசு அவருக்கு ஏ நெட்ட பேய் இந்தா சாப்பிடு ஏ குட்ட பேய் இந்தா சாப்பிடு எல்லாரும் சாப்பிடுங்க ஆமா ஏ கருப்பேய் இந்தா சாப்பிடு கிடைக்கிற நேரத்துல வாங்கிக்க கிடைக்காத நேரத்துல ஏங்கப்படாது எப்படி எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது அன்னைக்கு எனக்கு வேணும்னு கேட்கப்படாது ஆமா இப்ப நேரம் கட்ட நேரத்துல வேணும்லாம் கேட்கப்படாது கேட்கக்கூடாது மாயாண்டி சுடலை மாடசாமி அப்படி சுடுகாடு தன்னதிலே பிணத்தெல்லாம் அருந்து விட்டு நேரம் என்ன ஆச்சு விடிய காலம் 5 மணி ஆயிடுத்து 5 மணி ஆகுது இங்கேயும் 5:30 ஆயிட்டு இங்கதான் 5:30 ஊருக்கு போகணும்ல ஆமா எப்படி 5:30 ஆயிடுத்து அதாவது சரி மாயாண்டி சுடலை சுவாமி அவர் என்னையா செய்கிறார் என்னம்மா செய்கிறார் மீண்டும் கைலாச வாசல் போக வேண்டும் என்று மனதிலே நினைத்தார் மனதிலே நினைத்துக் கொண்டு பேச்சியம்மாட சொல்றார் என்ன பேச்சம்மா அள்ளி கொடுக்குறா மகளே சாப்பிடுறா இந்த மாயாண்டியை எழுதிட்டு போனவளே அவதானே ஒத்தைக்கு ஒரு மகன் இல்லையா ஆமா அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுத்தா வயிறு நிறைய சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா நேரம் விடிய போகுது விடிஞ்சிருச்சுன்னா அம்மா முழிச்சு பார்த்துட்டா மோசமாயிரும் அம்மா என் மேல சந்தேகப்படுவா பிள்ளை எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எப்படி அம்மா முழிச்சு பார்த்துட்டா வந்துரும்ல ஐயா ஆமா வாயில சூடு போட்டுருவாரு மாயாண்டி சுடலை பாத்துக்கோ என்னது தப்பா பேசப்படாது நைட்டை சூடு போட்டுருவாரு பிறகு ஏரியெல்லாம் தொப்ப சொல்லக்கூடாது மாயாண்டி சுடலை அவர் என்னையா செய்கிறார் மீண்டும் கைலாச வாசல் போக வேண்டும் என்று சொல்லி கைலாசத்துக்கு வருகிறார் நல்ல குதிரையில ஆள்கள் பேச்சல்ல ஓடோடி வந்தார் கைலாச வாசலுக்குள்ள போய் தொட்டுல போய் அப்படியே படுத்தார் தொட்டுல போய் படுத்து கொண்டு இப்படி சும்மா படுத்தோம்னா அதுக்கும் அம்மா சந்தேகப்படுவா சும்மா படுத்தா தூங்கிட கூடாது அதுக்கும் அம்மா சந்தேகப்படுவா பசிச்ச குழந்தை மாதிரி அழுதுறணும் அதே மாதிரிதான் பசிக்காட்டிலும் சரி ஆனா அழுதுறணும் அழுத பிள்ளை தானையா பால் குடிக்கும் அழாத பிள்ளை சரி அது அம்மா பிறந்த பிள்ளை கூவா குழந்தையா அழுவும் எப்படி அழுவும் நீங்க அப்படி கிடையாது நீங்க வந்து ஏட்டி புடி பிடிச்ச மனுஷன் அப்படிதான் சொல்லுவீங்க அவர் தான் கரெக்டா சொல்றாரு ஆமா எப்படின்னா குவா குவா அழுகுதாரு
அப்படி கிடையாது. குவா குவான்னு தான் அழுகுதுய்யா. ஆமா. மாயாண்டி சுடல அழுது குறைச்சிடுறேன்னா சண்டை போட்டுற போறாரு, எனக்கெல்லாம் தெரியாது. ஆமா. மாயாண்டி சுழிமாட சுவாமி சுடலமாட சுவாமி தொட்டிலே தூங்கி கொண்டிருந்த பிள்ளை இருந்த பிள்ளை நம்ம அப்படியே தூங்கிட்டோம்னு சொன்னா அம்மா நம்மள சந்தேகப்படுவா இல்லையா? ஆமா. அதனால அழுகுறல போடணும்னு சொல்லி குவா கூட அழுகும் போது ஆமா யாரு காதுக்கு கேட்கறது? அந்த பார்வதி காதுக்கு கேக்கு. பார்வதியால் காதுல கேட்கறாரு. ஆமா. அவ திடுக்கிட்டு முழித்தாள். ஆஹா, நம்ம பிள்ளை 8 மணிக்கு பஸ் ஏமாத்தி தூங்க வச்சோமே, நேரம் 5 மணி ஆப்போது விடிய காலம். ஆமா. பிள்ளைக்கு ரொம்ப பசி எடுத்திருக்கும், தொண்டை உணர்ந்திருக்கும் போல இருக்க. ஆமா, வயிறு பசி ரொம்ப. அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும். பிள்ளைதான் பால் குடிக்கும். அழாத பிள்ளை என்ன குடிக்கும்? மோர் தான் குடிக்கும். லேட் ஆயிட்டுனா பால் புளிச்சு போகும். ஆமா. புளிச்சு போச்சுன்னா மோர் ஆயிரும். மோர் ஆயிரும்ல. ஆமா. அவன் சுட சுட பால் குடிக்கிறவன் இல்லையா? ஆமா. எப்படி? அவர் எவ்வளவு சூடா இருந்தாலும் சாப்பிடக்கூடிய ஆளு. ஆமா. கொதிக்க கொதிக்க சாப்பிடுறவர் இல்லையா? ஆமா. அனதி நினைத்த மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை அம்மையான பார்வதா தேவியாகப்பட்டவள் எழுந்தரித்து ஓடோடி வந்தாள். ஓடோடி வந்து குழந்தைய தூக்க வேணுமே என்று தூக்க வேணும் என்று நினைத்து பார்வதா தேவியாகப்பட்டவள் தொட்டில நீக்கினாள். ஆமா. குழந்தை அப்படியே வாரி எடுத்தாள். வாரி எடுக்க அவசரத்துல எடுத்தாங்க. மேல தொங்குறத பாக்கல. மேல தொங்குறத சிறுகுடலும் பெருகுடலும் தொட்டில் கம்புல தொங்கிட்டு கிடக்கு. தொங்கிட்டு கிடக்கு. அத பாக்கல. அத பாக்காம பிள்ளை ரொம்ப நேரமா பசியில அழுகுது போல அப்படின்ட்டு பிள்ளை கவனத்துல இருக்கா. வாரி எடுத்து வலது கண்ண முத்தமிட வந்தாள். அம்மையான பார்வதா தேவியாகப்பட்டவள் குழந்தை எடுத்து முத்தம் கொடுக்க கூட வரக்கூடிய நேரத்திலே அவள் பிள்ளை வாயில என்ன வாடடிக்க கண்டாள். என்ன வாடம் அடிக்கிறது? பிள்ளை திருமேனி எல்லாம் மேனி எல்லாம் மேனி எல்லாம் அகவினவாடை அடிக்க கண்டாள். அடிக்க கண்டாள். மாயாண்டி சுடைமாட சுவாமி சுடலமாட சுவாமி பிள்ளை மேனி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டாள். பிணவாடை அடிக்க கண்டாள். மைந்த திருமேனி எல்லாம் பார்வதி மாண்ட பிணவாடை அடிக்க கண்டாள். அடிக்க கண்டாள். பார்வதி மனதினை நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? சவச்சடியும் பிணச்சடியும் தாறுமாறா வீச கண்டாள் பார்வதி. பார்வதி மனதிலே எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணுகிறாள். ஐயோ பகவானே, நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிணந்தனியே கொடுத்துட்டீர்களே. மாதலை வரம் கேட்டதற்கு மாண்ட பிணந்தனியே கொடுக்கலாமா? சுவாமி. எங்கேயோ போய் வாய வைக்க கூடாத இடத்துல வச்சுட்டு வந்துட்டானே. நம்ம பிள்ளை இந்த பிள்ளை இனிமே கைலாசத்துல வச்சமானா நாளைக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா ஒவ்வொருத்தரையா கைலாசத்துல இருக்கிறவங்களை பூரா சாப்பிடுவான். அவங்கள சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுலயும் ஆள் கிடைக்கலன்னு சொன்னா நம்மள சாப்பிடுவான். இப்ப ஏற்பட்ட பிணந்தினி
கன்னியை இனிமே நாமல் கைலாசத்துல வைக்க கூடாது வைக்கவே கூடாது என்ற அம்மையான பார்வதியால் குழந்தை எடுத்த குழந்தைய அப்படியே விட்டாள் அப்படி பொத்துன்னு போட்டான் ஆமா தொட்டில நச்சுன்னு விட்டுட்டு மேல ஏற்று பார்க்க தொட்டில் கம்பளங்க என்ன தொங்குது சிறுகுடலும் பெருகுடலும் அப்படியே கீழே பார்த்து தொங்க விட்டுருக்காரு அப்படியே ஊனு வளைஞ்சிட்டு இருக்கு ஆமா அந்த சிறுகுடலும் பெருகுடலும் தொங்குது பாத்தீங்களா அதுல இருந்து அப்படியே ஊனு வடிஞ்சுக்கிட்டு இருக்கு சொட்டு சொட்டுன்னு விழுகுது மாயாண்டி சுடல வாயில அவரு சொக்கட்டம் போட்டு அப்படின்னு சாப்பிடுறாரு அவ எப்படி டேஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா எப்படி ஆமா ஆமா மாயாண்டி சுலைமான சுவாமி பிணத்தெல்லாம் சாப்பிட்டு விடவாட கைலாசத்துல இருக்க முடியல சவச்செடியும் மாறா வீசுது பார்வதி பகவானை பார்த்து ஓடோடி வந்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஐயோ பகவானே நம்ம கைலாசத்துக்கு மோசம் வந்துடுத்து ஏ பார்வதி என்ன அதிர பறக்க ஓடியார என்ன காரணம் பகவானே நாமது மகம் மாயாண்டி சுடலை எங்கேயே போய் வைக்க கூடாத இடத்துல வாய வச்சுட்டு வந்துட்டான் பிணத்தை கலந்துட்டான் சுவாமி பிணத்தை கலந்து விட்டான் கைலாச வாசல்ல பிணவாட சவவாட சும்மா சமாளிக்கு கைலாச வாசலானது சாம்பிராணி சவ்வாது சூடம் பத்தி அத்தர் மணக்கக்கூடிய கைலிங்கிற பர்வதத்தை அந்த பர்வதத்தில் பிணவாட அடிக்க வச்சுட்டானே பகவானே இப்பேற்பட்ட குழந்தை இன்னுமே எனக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் கொடுக்கத கொடுத்து அவனை அனுப்பி வச்சிருங்க எங்கேயாவது 100 ரூபாய்க்கு கூட 100 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல 500 ரூபாய்க்கு கூட 500 ரூபாய் போனாலும் பரவாயில்ல அவனை முதல்ல அனுப்பி வச்சிருங்க கொடுத்து அனுப்பிடுங்க இந்த பிள்ளை இன்னுமே நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே பார்வதா தேவி சொல்லுகின்ற போது பகவான் பார்த்தார் ஏ பார்வதி சற்று பொறு ஏன் அவசரப்படுத நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மாயாண்டி சுடலையை பார்க்க வேண்டும் என்ற ஆண்டவன் சிவபெருமான் ஓடோடி வந்து பார்க்கிறார் அப்படியே சொக்கட்டம் போட்டு ஊனை குடிச்சுக்கிட்டு இருக்காரு எப்பா ஏ சுடல எப்பா உன்னை நான் தவம் இருந்து பெத்தனே தல மகனே நீ இப்படி போய் பிணத்தை கலந்துட்டு வந்துட்டேயடா மகனே எப்பா இனிமே கைலாசத்துல உன்னை வச்சிருக்க முடியுமா வைக்க முடியாது மகனே மாயாண்டி இனிமே இந்த கைலாசத்துக்கு நீ வேண்டாம்டா நாளைக்கு யாரும் கிடைக்கலன்னு எங்களையும் சாப்பிட நீ தயங்க மாட்டேன் ஆமா ஆமா நீ போலோகம் போ அதுதான் உனக்கு லாய்க்கு அப்படின்னு சொல்லி மாயாண்டி சுடலை இடத்திலே சொல்லும் பொழுது எனப்பன் மாயாண்டி சுடலை இந்த ஆயிரப்பெரி சுடலை சும்மா இருப்பாரா அது எப்படி இருப்பாரு அவர் என்ன சொல்றாரு எப்பா நான் அப்படியே போயிரும் நினைச்சிட்டியா நீ போன்னு சொன்னா அப்படி பிள்ளை நான் கிடையாது நான் என்ன ஏமாளி பிள்ளை நினைச்சிட்டியா எப்பா கைலாசத்துல பிறந்தது உண்மை என்றால் இங்க ஒரு நிலையத்தை வாங்கிட்டு தான் நாம் பூலோகம் போவேன் என்னை சும்மா அனுப்பிடலான்னு பார்க்காத எப்பா மகனே சுடல உனக்கு என்னையா வேணும் வேணுங்கிறத கேளியா நான் தருகிறேன் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா நீ போயிட்டு வாப்பா எப்பா எனக்கு இங்க கைலாசத்துல நிலையம் போட்டு கொடை கொடுக்கணும் எப்படி நிலையம் போட்டு கொடை கொடுக்கணும் கொடை விழா கொடுக்கணும் இந்த நடக்குது பத்தியா ஆயிரப்பெரிய நன்னகரத்தில் எனப்பர் மாயாண்டி சுடலைமான சாமியோட ஆலயத்துல என சுடலைக்கு எப்படி கொடை விழா நடந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்களா இது போலாக எனக்கும் கைலாசத்துல கொடை விழா வேண்டும் கொடை வேணும் கொடை வேணும் ஆமா நல்ல கொடை கொடுத்தா தான் நான் பூலோகம் போவேன் ஏன்னா இங்க உங்ககிட்ட நான் வாங்கினா தான் பூலோக மக்கள் இடத்துல போய் நான் கொடை வாங்க முடியும் இல்லப்பா அது கொடை கோயில் கொடை ஆமா இது கொடை விழா இது கொடை விழா அது கொடை எப்படி மழை பெய்யும் போது பிடிக்கிறது கொடை இது வந்து கொடை கிடையாது கொடை விழா மாயாண்டி சுடலை உடனே பாத்துருவாருயா மட்டன் மார்க் என்ன பட்டன் மார்க்கா சிங்கமா இருக்கா மான் மார்க்கு பற்றப்பிள்ளை அதெல்லாம் மூஞ்சில அடிச்சுடுவேன் அதெல்லாம் கொடுத்தன்னு வச்சுக்கோ ஒற்றே இருக்குதான் கம்பி கூட வச்சு இருக்கிறோம் வயிற்றுல ஆமா வேற ஆள் பாத்துக்கிறோம்ட்டு அப்படியா ஏய் என்ன அதெல்லாம் எனக்கு ஆகாதுப்பா கொடெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு அந்த கொடெல்லாம் பிடிக்காது
எனக்கு கிடைச்ச கொடைய நானே எடுத்துக்கிறோம்பா. ஆமாப்பா. நீ சொல்ல வேண்டாம். அதாவது சரி எனப்பர் மாயாண்டி சுடலைமாட சுவாமி சுடலைமாட சுவாமி ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் நீ என்ன வார்த்தைகளை சொல்லுகிறான்? என்ன வார்த்தைமா சொல்லுகிறான்? எப்பா எனக்கு கைலாசத்துல எப்படி கொடைவிழா வேணும் தெரியுமா? எப்படிப்பா வேணும்? எட்டாத பீடம் போட்டு ஏறி வைத்து மாலை சாத்தி பீடம் போட்டு எந்தகப்பா பொந்தகப்பா இல்லாதி நல்ல கையிலே எனக்கு எட்டாத பீடம் வேண்டும். எனக்கு ஏணி வைத்து மாலை சாத்தி எப்பா குச்சியில கலசம் வைத்து நல்ல குச்சி மாலை அரசாத்தி எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி எப்பா ஒரு வடப்பா போட வேணும். எனக்கு முட்டையோடு முருங்கைக்காயோ முழுப்படப்பா போட வேணும். எந்தகப்பா பொந்தகப்பா எனக்கு கட்டி கோழி முட்டை வேணும். நல்ல கழுகு நீர சாவல் வேணும். கிரை பொறித்து வைக்க வேணும் ஐயா. சால நல்ல கருவாடையும் படப்பிலையும் வைக்க வேண்டும். எனக்கு சுட்டு மங்க வைக்க வேண்டும். எள்ளு நல்ல புண்ணாக்கி எனக்கு இடித்து மங்க வைக்க வேண்டும். எந்தகப்பா பகவானே எனக்கு காரானை ஒரு பரணை நல்ல கருங்கிடா ஒரு பறை சூலாடி ஒரு பறை எனக்கு சூலுமன்னி ஒரு பறை எனக்கு அறுதறிய அருகிடா எனக்கு இடத்தறிய ஏழு சாவல் கழுகு நீர சாவல் வேண்டும். இந்த நல்ல பலிகள் எல்லாம் இந்த நல்ல பலிகள் எல்லாம் எந்தனக்கு வேணுமப்பா. ஓடியா ஓடியா சுடல எப்பா இப்ப நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? இந்த பலிகளெல்லாம் எனக்கு தந்தன்னு வச்சுக்கோய. சரி இந்த கைலாசத்தை விட்டு போவேன். சரி இல்லனா போக மாட்டேன். சரி நல்ல பிள்ளையா இருந்தா ஆமா 50 ரூபாய்க்கு கூட 50 ரூபாய் கொடுத்து வச்சுக்கிடலாம். வேண்டான்னு நினைச்சிட்டோம்னா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கூட 100 ரூபாய் கொடுத்தாலும் போயிட்டு வர சொல்லிடுவோம். போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். சரி அப்படின்னு சொல்லி எனப்பர் மாயாண்டி சுடலைமாட சுவாமி அவர் என்னையா செய்கிறார்? என்னம்மா செய்கிறான்? ஆஹா என்ன இந்த நல்ல பலிகள் எல்லாம் கொடுத்து விட்டு மாயாண்டி சுடலைமாட சாமி கேட்டது போலாகவே ஆமா சிவபெருமான் கொடுக்கிறார். ஆதி கைலாசத்துல மாயாண்டி சுடலைக்கு என்ன விதமான பலிகள் எல்லாம் கொடுக்கிறார்? எப்படியம்மா கொடுக்கிறான்? ஆண்டவன் மாயாண்டி சுடலை கேட்டபடியாகவே மாயாண்டி சுடலைமாட சாமிக்கு கொடுக்கிறார். சரி எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தினார். ஆமா உச்சியில கலசம் வைத்து குச்சி மாலை அரசாத்தி ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரு படப்பாக போடுகிறார்கள். அது மட்டுமல்ல வேற என்னம்மா? முட்டையோடு முருங்கக்காய் முழுப்படப்பு போடுகிறார்கள். கன்னிக்கோழி முட்டை கழுகு நிற சாவல் எள்ளு புண்ணாக்கு இடிச்சு வைக்க சொல்லுகிறார். சரி சால கருவாடை சுட்டு வைக்க சொல்லுகிறார். சரி காரானை ஒரு பரணை கருங்கிடா ஒரு பரணை சூலாடு ஒரு பரணை சூலுமன்றி ஒரு பரணை அறுத்தறிய 6 கிடா எடுத்தறிய 7 சாவல் கழுகு நிற சாவல் முண்டனுக்கு வேணும்ல? ஆமா வேணும். எப்படி சட்டிச்சோறு வைக்கணும்ல? ஆமா சட்டிச்சோறு வைக்கணும் முண்டனுக்கு. அப்ப சாவல் வைக்கணும் இல்லையா? கண்டிப்பா வைக்கணும். இவ்வளவு இந்த வித பலிகள் எல்லாம் கொடுத்தார். கொடுத்து விட்டு மாயாண்டி சொல்ல கேட்டபடி எல்லாம் கொடுத்தார் ஆண்டவர் சிவபெருமான். ஆமா எப்பா மகனே ஐயா போதும் ஐயா
போதும் போதும் கொடையை ஏத்துக்கிட்டயா அதெல்லாம் முடியாது எப்பா யாரண்ணா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இன்னும் பலியில் வேணும் ஓ இன்னும் என்ன பலி கேட்க நீ இன்னும் எனக்கு பெரிய பலி வேணும் பாத்துக்கோ ஓ பெரிய பலிக்கு இதெல்லாம் கொடுத்தா ஓடிரும் நினைச்சிட்டியா எனக்கு நரபலி வேணும் நரபலி ஓ நரபலிக்கு நான் எங்கப்பா போவேன் மகனே மாயாண்டி ஐயா நான் நரபலிக்கு யாரப்பா கொடுக்கறது நான் யாரப்பா கொடுக்க முடியும் நரபலி நான் இப்போ நீ கேப்ப நான் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோயேன் ஆமா பூலோகத்துல போய் மக்களிடத்துல கேட்டேன்னு சொன்னா உன்னை எப்படி வணங்குவார்கள் உன்னை வணங்கவே மாட்டார்கள் ஆமா வருஷத்துக்கு ஒரு ஆளை நீ சாப்பிடுவ ஆமா அப்ப அந்த ஊர்ல ஒரு ஆள் இருக்காது உனக்கு கொடை கொடுக்க யாரும் வரமாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க கையெடுத்து வணங்க வரமாட்டாங்க வரவே மாட்டாங்க அதனால நரபலி எல்லாம் கேட்காதடா மகனே ஆமையா எப்பா என்ன எனக்கு தெரியாது சரி எனக்கு தேவை நரபலி எனக்கு நரபலி கண்டிப்பா வேணும் ரத்தம் கண்டிப்பா நான் சாப்பிடணும் அப்படின்னதான் உடனே 2 திருநடன பெண்களை திருநடனம் ஆட வைத்தார் அவர்கள் காலில் அணிந்திருந்த சலங்கையிலிருந்து 2 பலரானது தெரித்து விழுந்தது சரி அந்த 2 சலங்கை முத்துக்களிலும் மகுடக்காரர்கள் கத்தி மகுடத்தோடு பிறந்தார்கள் பிறந்த போது அவர்களை வைத்து நாக்கு வெட்டி கை வெட்டி நாகு ரத்தம் பலி கொடுக்க சொல்ல அதே மாதிரி காவு ரத்தம் பலி கொடுத்தார்கள் பலிகள் ஏற்ற மாயாண்டி சுடல இன்னும் எனக்கு ஒரு குறை இருக்குங்கிறார் எப்பா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன் இருந்தாலும் நான் பூலோகம் போகணும்னு சொன்னா நான் ஒத்தையில போக முடியுமாப்பா எனக்கு ஒரு அம்மா வேணும் உனக்கு ஒரு அம்மா வேணுமா சின்னம்மா வேணும் சின்னம்மா வேணும் சின்னம்மா நல்ல பிள்ளைல்ல அவன் கேட்டிருக்காரு எப்படி ஆனா ஆண்டவர் சிவபெருமான் மறுத்திருக்காரு ஆனா இப்பெல்லாம் உங்கள்ட்ட எல்லாம் கேட்டா நீங்க கீவில உணர்ந்து நிப்பாட்ட மாட்டீங்களா கண்டிப்பாக எப்படி அதனாலதான் உங்க பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க மாயாண்டி சொல்ல எனக்கு சின்னம்மா வேணுமே என்று கேட்கிற போது பிரம்ம பூடத்திலே பிரம்பெடுத்து தட்டுகிற போது அதுல பெண் வந்து பிறக்கிறாள் அதாவது பிறக்கக்கூடிய பெண்ணுக்கு பேச்சு பிரம்மசக்தி என்று பேர் நாமத்தை கொடுத்து விட்டு மாயாண்டி சுடலை இடத்திலே சொல்லுகிறார் மகனே சுடல இத இருக்கிற அம்மா பேச்சி அம்மா இவளை அழைச்சிட்டு நீ போலாம் அப்படின்னு சொல்லி இருவேர்களையும் அனுப்பி வைத்தார் மாயாண்டி சுடலை மாட சுவாமி ஆதிவேலிங்கிற பர்வதத்தில் வேணுங்கிற பலிகளெல்லாம் வாங்கிக் கொண்டு தாயான வேட்சியம்மாளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து பயணமாகி பூலோகம் வாராரையா கைலை மாலை தனை கடந்து அவர் கட்டுடனே வாராரையா நல்ல பூலோகம் போக வென்று வாராரே சுடல தெய்வம் ஏமா பேச்சி அம்மாளை அழைத்துக் கொண்டு அவர் தாயும் நல்ல மகனுமாக பூலோகம் தன்னாதியிலே அவன் எந்த எந்த இடமதற்கு சுடல எந்த இடமதற்கு வாராரு சுடலை மாடேன் மாயாண்டி சுடலைமாட சுவாமி தாயான பேச்சியம்மாளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து பயணமாகி கொண்டு தாயும் மகனுமாகவே எங்க வருகிறா முத எங்க வருகிறார்கள் மக்கத்து பள்ளி மதுராநம்பி வாசலுக்கே வருகிறார்கள் அங்க மக்கத்து பள்ளி மதுராநம்பி வாசல்ல அக்பர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லாஹ் அக்பர்கள் முஸ்லிம்கள் ஆண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அங்க என்னையான்று திருவிழா என்ன திருவிழா சந்தனக்கோடு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது கந்தரி திருவிழா அன்றைக்கு தான் அவர்களுக்கு கந்தரி திருவிழா சந்தனக்குடம் எடுத்து தெருவா வீதி வருவார்கள் அப்பேற்பட்ட திருவிழா நடக்கின்ற போது மாயாண்டி சுடல வந்தார் அங்க தாயும் மகனும் அங்க வந்து நின்று பக்கத்து பள்ளி மதுராநம்பி வாசல்ல வந்து நின்று அப்படியே மோப்பம் பிடிக்கிறாரு இங்க என்னமோ வாட வருதே சால்னா வாட வருது சால்னா வாட
சால்னா வாடை தான் அங்க வரும். ரொட்டி சால்னா வாடை வருது. ஆமா ஆமா, நல்ல மணக்குல்ல. நல்ல வாடை அடி. சரிதான். எம்மா இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. ஆமா, அப்படியே நம்ம போனோமா இங்கே ஒரு நிலையத்தை வாங்கிட்டு தான் போகணும். வாங்கிட்டு தான் போகணும். ஆமா சரி. முஸ்லிம்கள்ட்ட வாங்க முடியுமா? முடியாது. கொடுப்பார்களா? கொடுக்க மாட்டார்கள். ஆனாலும் மாயாண்டி சொல்ல மனதில் நினைக்கிறார். என்ன நினைக்கிறார்? கண்டிப்பா இங்க ஒரு நிலையத்தை மக்காவுல நம்ம வாங்கிட்டு தான் போகணுமே என்று சொல்லி நம்ம வாங்காம போகக்கூடாது. அல்லாஹ் அக்பர் இடத்திலே மாயாண்டி சுடலை என்ன அட்டகாசத்தை செய்து வருகிறார். என்ன அட்டகாசமா செய்து வருகிறார்? பாரவேரை வாரவேரை வாரவேரை புடவி அடி அடிக்கோகிறார். வாரவேரை ஏ மக்கத்து பள்ளியிலே அந்த அல்லாஹ் அக்பர் இடமாதியிலே அவ போற வேறை வர வேறை சுடல புடதி அடி அடி பாரா சுடல வர வேறை போற வேறை ஏ வங்கி கொண்டு கொத்து வாரா நேரம் தெரியாம வர வேறை சுடல நெஞ்சடி அடி பாரா ஐய சாமத்தில வர வேறை சுடல சதியடி அடி பாரா ஏ அல்ல என்று சொன்னவரை இந்த ஊரு சுடலத்தையும் ஐயா அடிக்கிறா சிவட்டாதியில ஏ மாட்டலே செங்கால் நொண்டி ஏ மாறி மாறி இடத்தறிந்தார். ஏ மாயாண்டி சுடல தெய்வம் மாயாண்டி சுடல தெய்வம் அங்க அட்டகாசம் செய்து வரா. இடத்துல வந்து அட்டகாசம் செய்துட்டு வாரார். செய்து வருகிறார். வாரவரை புடதி அழிக்கிறார். அடிக்கிறார்கள். மாட்டெலும்பு செங்கால் துண்டு மாறி மாறி எடுத்தறிந்தார். நேரம் தெரியாம வாரவரை நெஞ்சடி அடிக்கிறார். ஆமா. சாமத்துல வாரவரை சதியடியாக அடிக்கிறார்கள். அல்லாஹ் என்று சொன்னவரை அடிக்கிறார் செவிட்டிலே. அது மட்டும் இல்ல, வேற என்ன, வெள்ளக்குள்ளாவ எடுத்துட்டு கருப்புக்குள்ளாவ கவுத்துறா. அல்லான்னு சொல்லி கீழே விழுவா. செங்க துண்டுட்டு ஒற்றி எரி மண்டையில அல்லாஹ் எவனோ ஒருவன் நம்ம இடத்துல வந்து சேட்டை செய்துட்டு இருக்கிறானே. யாரோ தெரியலையே. அல்லான்னு சொல்ல முடியல, அடிக்கிறான் செவிட்டுல. அடிக்கானே. வருது மாட்டெலும்பு. மாறி மாறி எடுத்து எரியுதான் பள்ளிவாசலுக்குள்ள. மாட்டெலும்பு சங்கத்துண்டு விழுது. தொழ முடியல வந்து. அப்பேற்பட்ட அட்டகாசத்தை செய்து வருகிறார். இந்த மாயாண்டி சுடல. எதுக்காக? அங்கேயும் ஒரு நிலையத்தை வாங்கணும்ல. அங்கேயும் ஒரு நிலையம் வாங்கணுமா அந்த அட்டகாசம். ஏன்னா கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும். எந்த இடத்துல கலகம் இருக்கோ அந்த இடத்துல சீக்கிரம் நியாயம் கிடைக்கும். அங்கதான் நியாயம் கிடைக்கும். பாத்துக்கலாம்னு போனா ஒரு நாளும் கிடைக்காது. நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. ரெண்டுல ஒண்ணு பார்த்தா தான் அங்க தீர்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி மாயாண்டி சுடல அப்படியே பழி வாங்க வேணுமே என்று இங்கே ஒரு நிலையத்தை வாங்க வேணுமே என்று அட்டகாசத்தை செய்து வந்தார். லெப்பைமார்கள் ஒன்றாக சேர்ந்து மைதீன் லெப்பை மாந்திரவாதின்னு சொல்லி லெப்பேரிடத்திலே ஒரு மாந்திரவாதி இருக்கிறார். அவரிடத்துல வந்து முறையிட்டார்கள். ஐயா, லெப்பைமார்களே, நீங்க சென்று வாருங்க. இப்பமே வெத்தையில மை தடவி அவன் யாரு எவருன்னு நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெப்பைமார்களை அனுப்பி வைத்து விட்டு நைட்டு வேலையில பாக்குறாரு. வெற்றிலே மை தடவி விளக்கொளிலே பார்க்கிற போது எனப்பன் மாயாண்டி சுடலை அங்க எப்படியா நிக்கிறார்? எப்படியம்மா நிக்கிறாரு? கச்சை வரைஞ்சி கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு தலையிலோர் குல்லாவான் தாமரைக்கா மணியழகா ஆனப்பந்த ஒரு கையில் அடுக்குத்தடி மறுகையிலே மல்லையத்து கையில் பிடித்து மாயாண்டி சுடல அப்படி 4 கால் பாய்ச்சல்ல நிக்கிறார். பார்த்தான் மைதின் லெப்பை. ஆஹா, இது எவனோ ஒரு ரொம்ப சேட்டை பிடிச்ச மாதிரிலாம் தெரியுது. ஏதோ ஒரு தேவதை மாதிரிலையா தெரியுது. இவன் சாதாரண தேவதை கிடையாது, சாதாரணப்பட்ட ஆளு கிடையாது, கொல்லாத தேவதை அப்படின்னு சொல்லி
ஆமா இவன் சும்மா சாதாரணம் எல்லாம் போக மாட்டான் ஆமா இவனுக்கு வேண்டியது என்னன்னு தான் கேப்போமே கேப்போம் எப்பா என்ன நீ யாரு எவரு எந்த ஊரு என்ன பேரு என்ன பேரு எங்க இடத்துல வந்து ஏப்பா இப்படி அட்டகாசம் செய்து வருகிற என்ன காரணம்ப்பா என்று கேட்கும்போது கேட்கிற போது ஏ மைதில்லப்பை நான் சாதாரணமான தேவதை என்று நினைத்து விடாதே நினைக்காதே உங்களிடத்துல எனக்கு ஒரு நிலைய வேண்டும் நிலைய வேணும் நீங்க சாப்பிடுறதை எனக்கும் கொடுத்து எனக்கு ஒரு பேர் நாமத்தை கொடுத்து இங்க ஒரு நிலையத்தை தந்தா உங்களை தொலை விடுவேன் இல்லனா பள்ளிவாசலுக்குள்ள நுழையவே விட மாட்டேன் என்னோட அனுமதி இல்லாம பள்ளிவாசலுக்குள்ள நீங்க போக முடியாது என்ன வந்து வணங்கிட்டு தான் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள தொலை போகணும் அப்படின்னா நான் இந்த இடத்தை விட்டு போவேன் இல்லனா போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல உனக்கு தீனி போட எங்களால முடியுமாப்பா மைதில்லப்ப சொல்றேன் உனக்கு தீனி போட எங்களால முடியுமா முடியாது அதனால எங்க உனக்கு என்ன வேணுமோ கேளு சாதாரணமானதை கேளு நாங்க சாப்பிடுறத கேளு எப்பா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை மட்டும் எனக்கு தந்தா போதும் வடக்கு வாசல்ல எங்க மக்கத்து பள்ளி மதுரா நம்பி வாசல்ல மக்காவில வடக்கு வாசல்ல வந்து பட்டாணி சுடலை என்று எனக்கு ஒரு பேர் நாமத்தை கொடுத்து நிலையத்தை போட வேண்டும் என் தாயான பேச்சி அம்மாளுக்கு பாத்திமா பிபி என்று ஒரு பேர் நாமத்தை கொடுத்து அவளுக்கு ஒரு என் பக்கத்துல நிலையத்தை போட்டு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா இந்த இடத்தை விட்டு போவேன் உங்களை அல்லா போட விடுவேன் அப்படின்னு சொல்ல மைதில்லப்பை மாந்திரவாதி சரி என்று சம்மதித்து மாயாண்டி சொல்ல கேட்ட படிகள்லாம் கொடுத்து வடக்கு வாசல்ல வந்து பட்டாணி சாய்வு என்று பேர் நாமத்தை கொடுத்து ஒரு நிலையத்தை போட்டார் தாயான பேச்சி அம்மாளுக்கு பேச்சி பிரமஸ் பேச்சி அம்மாளுக்கு பாத்திமா பிபி என்று ஒரு பேர் நாமத்தை கொடுத்து நிலையத்தை போட்டு மக்கத்து பள்ளி மதுரா நம்பி வாசல்ல இந்த 1000 பேரி சுடலமாட சுவாமி அழகாகவே குழுவாக இறந்து வருகிறார்.